தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பிஆர்எஸ் கட்சி புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பிஆர்எஸ் கட்சி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அக்கட்சியினுடைய மாநிலங்களவை தலைவரான சுரேஷ் ரெட்டி இந்த ஒரு அறிவிப்பை வீடியோ மூலமாக வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே பிஜு ஜனதா தளம் தன்னுடைய கட்சி என்பது இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இரண்டாவது கட்சியாக பிஆர்எஸ் பாரத் ராஷ்டிரிய சமிதியும் அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுது. நாளை குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் என்பது நடைபெறவிருக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் சார்பாக பல்வேறு ஆலோசனைகள் இன்று டெல்லியில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த கட்சிகள் குறிப்பாக பிஆர்எஸ் கட்சியானது அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு வாக்களிப்பிலிருந்து தாங்கள் புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. இரண்டு தரப்பும் வேட்பாளர்களை முன்னிறுத்திருந்தாலும் பிஆர்எஸ் ஆனது எந்த ஒரு வேட்பாளர்களுக்கும் ஆதரவு அளிக்காது என்ற ஒரு கருத்தை அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய மாநிலங்களவை தலைவர் சுரேஷ் ரெட்டி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.